ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிற பராசக்தி படத்தோட டைட்டில் கான்ட்ரவர்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் ரொம்பவே அதிகமாக நடந்துட்டு இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா தன்னோட பாடல்களை தன்னோட அனுமதியே இல்லாமல் பல படங்களில் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காப்பிரைட்டை கிளைம் பண்ண விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது இப்போ ஒரு படத்தோட டைட்டிலில் நடந்திருக்குங்க. ஆமாங்க, சுதா கங்குரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற தன்னோட 25வது படத்தோட டைட்டில் டீசர் கடந்த புதன்கிழமை ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இந்த படத்துக்கு இந்த படக்குழு பராசக்தி அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. இந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டான கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அந்த டைட்டிலை நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஒரு நியூஸை வெளியிட்டிருந்தாரு. இதனால் தமிழ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய குழப்பமும் ஏற்பட்டுச்சுங்க. இந்த டைட்டில் சம்பந்தமாக விஜய் ஆண்டனி தரப்பில் சொல்லப்படுற நியாயம் என்ன அப்படின்னா, 6 மாதத்துக்கு முன்னாடியே விஜய் ஆண்டனி தன்னோட சொந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸான விஜய் ஆண்டனி பிக்சர்ஸ் மூலமாக ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காருங்க. அந்த படத்துக்கு தமிழில் சக்தி திருமகன் அப்படின்னும் தெலுங்கில் பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலையும் ரெஜிஸ்டர் பண்ணதாக சொல்லப்படுது. அதை சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா, அந்த லெட்டரையும் கைவசம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதுவே சிவகார்த்திகேயன் வச்சு இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்கிற டான் பிக்சர்ஸ் இந்த டைட்டில் ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மற்றும் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் கவுன்சிலில் இந்த படத்தோட டைட்டிலான பராசக்தி அப்படிங்கிறத 2 மொழிகள்லையுமே பயன்படுத்துறதுக்கு உண்டான ரைட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி அதோட லெட்டரை கைவசம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி ஒரே நாளில் இந்த 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலுக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நிலையில தான் 1952 வருஷம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வச்சு பராசக்தி அப்படிங்கிற படத்தை எடுத்த ஏவிஎம் நிறுவனம் தன்னோட விசஸை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சுதா கங்குரா டான் பிக்சர்ஸுக்கு தான் தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா இந்த சிவகார்த்திகேயன் சுதா கங்குரா டீம் தான் ப்ராப்பராக இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ரீசெண்டாக வெளிவந்த அமரன் படம் சூப்பர் ஹிட் ஆகி சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன நிலையில் இப்போ ஜெயம் ரவியோட காம்பினேஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைட்டில் விஷயத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயனோட இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.